ம், சந்தோஷ், அது எப்படிடா இந்த பூனைக்கும் பால் குடிக்க தெரியுமாங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க, ஆனா தண்ணி அடிச்சா மட்டும் அப்படி மாறிடுற? ஆமாமா, குடிச்சிட்டு ஆட்டம் போடுறவங்கள சினிமால தான் பாத்திருக்கேன். ஆனா உனக்கு முன்னாடி இந்த நடிகர்கள் எல்லாம் பிச்சை வாங்கணும். அன்னைக்கு கோவத்துல என்ன தள்ளி விட்டானே, நல்ல வேலை நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணேன், இல்லனா என் தலையே போயிருக்கும். ஆமாமா, நீ கொஞ்சம் ஸ்டக்கியா இருந்ததுனால பேலன்ஸ் பண்ணிட்ட. சரி உனக்கு சரி என்ன? போதும் போதும், சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது என்ன விளையாட்டு? அப்பா பத்தின உண்மை தெரிஞ்சப்போ எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அந்த வேதனை என்னால தாங்கிக்க முடியல. அந்த வேதனை தாங்கிக்க தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். இது எல்லா குடிகாரனும் சொல்றதுதான். குடிச்சா பிரச்சனை தீந்துருமா? தீராது. அத அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போதை தெளிஞ்ச உடனே வேதனை அதிகமாச்சே தவிர குறையல. நல்ல வேலை, குடிவெறியில நீ இந்த உண்மையை அம்மா கிட்ட உளறி வைக்காம இருந்தியே, அதுவே பெரிய விஷயம். அம்மா கிட்ட இந்த உண்மையை சொன்னா அவங்க உயிரை விட்டுடுவாங்கன்னு என் உள் மனசு பயமுறுத்திட்டே இருந்துச்சு. அதான் சொல்லல. சரி சந்தோஷ், நான் மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்றது? கவலைப்படாத, நானும் கார்த்தியும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம், நீ அவசரப்பட்டு அம்மா கிட்ட எதையும் சொல்லிடாத. இந்த விஷயத்த நான் சொல்லிட்டா என்ன மாமா சொல்றீங்க? நீங்க மறைச்சு வச்சிருக்கிற உண்மைய நான் வெளியில சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நாங்க இந்த உண்மையும் மறைக்கலையே. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்னம்மா இருக்காங்கங்கிற உண்மையை கூடவா? மாமா, இந்த ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் இப்படித்தான் அக்கம் பக்கம் பார்க்காம அப்பாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, எதேர்ச்சியா நான் அதை கேட்டேன். வேற யார்கிட்டயாவது இத சொல்லிட்டீங்களா? அனுக்கா கிட்ட சொல்லணும்னு நெஞ்சு படபடுத்துது. ஆனா நான் அதை சொல்லல. நான் அனு அக்கா கிட்ட சொல்லலையே தவிர ருக்கு அக்கா கிட்ட அதை சொல்லிட்டேன். அது பரவாயில்ல, பெரியம்மாவுக்கு இது முன்னாடியே தெரியும். பெரியம்மா என்ன சொன்னாங்க? பெரியம்மா என்ன சொன்னாங்க, எல்லாம் உங்கள மாதிரியே தான், யார்கிட்டயும் சொல்லிடாத, அனுக்கா கிட்ட முக்கியமா சொல்லிடாதன்னு சொல்லிருக்காங்க. ஆமா மாமா, நீங்க யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லிடாதீங்க. மஞ்சு, போய் போன் எட. ஹலோ ஹலோ, நான் மஞ்சுவா. நான் பெரியம்மா பேசுறேன். அம்மா கொஞ்சம் கூப்பிடு. இதோ பெரியம்மா கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. வரேன்டி. பெரியம்மாலாம் இல்ல. ஹலோ, சொல்லுக்கா. அனு, நான் உனக்கு இப்போ சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லுக்கா. சந்தோஷமான விஷயம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம காமேஷ்க்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அப்படியா? ஏன்க்கா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே காமேஷ்க்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தேன். பொண்ணோட அப்பா அம்மா இங்க பக்கத்துல ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியே பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஓ, காமேஷ்க்கு அந்த பொண்ணு பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கும் காமேஷ் பிடிச்சு போச்சு. சரி, முகூர்த்த நாளா இருந்ததுனால உடனே பேசி முடிச்சிட்டேன். அக்கா, என்னக்கா, பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா? என்ன நீ பார்க்காமியா? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயமா உன்னை அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். சரிக்கா. அப்புறம் மிஸ்டர் ராஜாராமன் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடு. மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து பேசுறேன். ஓகே? சரி, நான் சொல்லிடுறேன். பாய். அம்மா, பெரியம்மா என்ன சொன்னாங்க? காமேஷ்க்கு பொண்ணு பார்த்து கல்யாணமே நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். என்னடா காமேஷ், இது வந்ததும் என்கிட்ட ஏன் சொல்லல? இல்லக்கா, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அக்காவே போன் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, மாமாக்கு சும்மாவே முகத்துல அசடு வலியும், இப்ப கல்யாணம்னதும் அசடு அருவியா கொட்டுது. ஒரு பக்கெட் கொண்டு வச்சிடலாம். அங்க பாரு, மாமா வெக்கப்படுற. ஐயோ அம்மா, எனக்கு பயமா இருக்கு. மாரடி, என்ன கொழுப்பு? உங்களுக்கு தான் வெக்கப்பட தெரியாதுன்னா அவனாத வெக்கப்பட்டோம். நீ வெக்கப்படுற? அனு, என்னாச்சு? அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாமாக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம், ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஏண்டி, அவர் இப்பதான் உள்ளே வந்திருக்காரு, அதுக்குள்ள எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி? கொஞ்சம் சும்மா இரு. அவளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு போறேங்கிற ஆத்திரம். உங்க சண்டையில அப்புறம் போட்டுக்கங்க. அனு,
என்ன இதெல்லாம்? ஒன்றும் இல்லைங்க. ருக்கு வந்து காமேஷ்க்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட்டாளாம். இவனுக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்னங்க இப்படி சொல்லிட்டேங்க? அவனுக்கும் வயசாயிட்டு இருக்குல்ல. வயசானது என்னமோ கரெக்ட் தான், ஆனா அவன் பொறுப்பே இல்லாம இருக்காரு. இல்லைங்க, இப்பெல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பா தான் நடந்துக்கிறான். இல்லனா ருக்கு அவனுக்கு பொண்ணு பாப்பாளா? இல்ல அனு, இவன் அப்பப்பா ப்ளீஸ் பா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. இங்க பாருங்க, மாமா விட்ட ஓன்னு அழுதுருவாரு. அவர் முகத்தை பாருங்களேன் கொஞ்சம். சரி சரி, எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த ஆட்சேபனையும் இல்ல. டேய், இனிமேலாவது கொஞ்சம் ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்க. என்ன இதுக்கும் தலையதான் ஆட்டணுமா? என்னது? என்னங்க இப்படி பயப்படுறீங்க? நான் ஒன்றும் தப்பா கேட்கலையே. நாளைக்கு எங்கேயாவது மீட் பண்ணலாமா தானே கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் மீட் பண்றது தப்பில்லையா வினிதா? இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பில்ல. ஏற்கனவே எங்க அக்கா பசங்க என்ன ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் தனியா சந்திக்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்க 2 பேரும் என்ன காலி பண்ணிடுவாங்க. நாம மீட் பண்றது அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பயப்படாம வாங்க. இல்ல, அது வந்து இன்னும் என்னங்க? நாளைக்கு எங்க அக்கா வீட்ல நாங்க எல்லாரும் மீட் பண்ண போறோம். அதுக்கு வேற நான் போனோம். அதனால தான் யோசிக்கிறேன். மற்றபடி நான் பயப்படலாம் இல்லை. உங்க அக்கா வீட்ல என்ன மீட்டிங்? அது சும்மா கெட் டுகெதர் பார்ட்டி தான். அதுக்கு நான் வரக்கூடாதா? யார் சொன்னா? நீ வரலாமே. வரலாமேன்னா எப்படி வர்றது? நீங்க தான் என்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. நீ வாயேன். என்னோட ரிலேஷன் இல்லை, நம்ம ரிலேஷன் எல்லாரையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நாளைக்கு வந்துடுறேன். பாய் பாய். என்ன மாமா? யார்கிட்டயும் சீரியஸா கடலை வறுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லையே. இப்ப போன்ல பேசிட்டு இருந்தியே. அதுவா, என் ஆபீஸ் கோலீக், என் பாய் ஃப்ரெண்ட். ஓ, பாய் ஃப்ரெண்ட் பேர் தான் வனிதாவா? அட விவஸ்தை கேட்ட மாமா, அவளுக்கு பதிலா நீயே வழியிறியே. ஷோ, அதான் நாளைக்கு அங்க வர சொல்லிருக்கல. அப்ப வச்சுக்கிறோம் உங்க வனிதா மேடம்க்கு கச்சேரிய. வாக்கா. ஃபுல்லா கேட்டுட்டியா? ஃபுல்லா கேட்டாச்சு. நாங்க ஒன்னும் பெரிய பணக்கார குடும்பம் இல்ல, சாதாரண குடும்பம் தான். ஆனா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதுவும் அனு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததும் மகாலட்சுமியே வந்துட்டதா நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா யாரு கண்ணு பட்டுதோ இல்ல அந்த தெய்வத்துக்கே பொறுக்கலையோ, எங்க சந்தோஷத்திலயும் நிம்மதியிலயும் மண்ணு விழுந்துருச்சு. பாழா போன அந்த ரயில் விபத்து அனுவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அன்னையில இருந்து என் குடும்பம் சீரழிய ஆரம்பிச்சிருச்சு. விபத்து நடந்து 6 மாசம் ஆகியும் அனு திரும்பி வரல. அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு தானமா உங்க புள்ள பல்லவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல என்னமா தப்பு இருக்கு? நான் தான் அனு சாகல, கண்டிப்பா திரும்பி வந்துருவான்னு ஜோசியர் சொன்னத படிச்சு படிச்சு சொன்னனே. அந்த பையன் எங்க என் பேச்ச கேட்டான்? என் வார்த்தையை விட அந்த விஸ்வநாதனும் சிவகாமியும் சொன்னதுதானே அவனுக்கு பெருசா போயிடுச்சு. இல்லம்மா, அவங்களும் அணு விபத்துல இறந்திருப்பாங்கன்னு நினைச்சு தானமா பல்லவிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் தான் அவ சாகவே இல்ல, திரும்ப வருவான்னு சொல்றேனே. ஜோசியர் அதை தானே திரும்ப திரும்ப சொன்னாரு. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவன் கொஞ்ச நாள் காத்திருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் செய்யல? அது இல்லம்மா. இத பாரு மீனாட்சி, அவங்கள லேசுப்பட்டவங்களா நினைக்காத. அந்த விஸ்வநாத சகுனினா அந்த சிவகாமி கூனி. என்னதான் நம்பல போட்டும், அவங்க பொண்ணுகிட்டயாவது உண்மை சொல்லிருக்கலாம்ல. ஏன் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணாங்க? இதுக்கு பதில் சொல்லு. என்னைக்கு என் பேச்சை விட அந்த விஸ்வநாத சிவகாமி பேச்சு தான் பெருசுன்னு அந்த பையன் நினைச்சானோ, அப்பவே அவனுக்கும் எனக்கும் இருந்த உறவு அருந்து போயிடுச்சு. பல்லவிக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்குமா அவங்க மேல இவ்வளவு கோவமும் வெறுப்பும்? அனுவோட வாழ்க்கைய பங்கு போட்டுக்க வந்துட்டாளே, அது போதாதா? சரி, உங்க புள்ள பண்ணது தப்புன்னே வச்சுக்குவோம். ஆனா 2 பேரையும் சமமா மதிச்சு
சந்தோஷமாவும் நிம்மதியாவும் தானே வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் என்னம்மா? நல்லா இருக்கே நீ சொல்றது. நான் எத்தனை கல்யாணம் வேணாலும் செஞ்சுப்பேன், ஆனா எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை சும்மா விட்டுட முடியுமா? எனக்கு பிள்ளையா பிறந்தவன் என் குடும்ப கௌரவத்தை அழிச்சான். ஆனா என் பேர பிள்ளைங்க அதை காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீனாட்சி. அம்மா, ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு அணுவும் பல்லவியும் ஒண்ணு சேர்ந்துட்டா நீங்க உங்க பிள்ளைய மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? இந்த உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட அந்த பயலை மட்டும் என்னால மன்னிச்சு ஏத்துக்கவே முடியாது. என்ன பாட்டி இன்னுமா ரெடி ஆகல? நான் ரெடி ஆயிட்டேன்டி. ஆமா, இதேதான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வயசுலயே இப்படி இருக்கீங்களே, அப்போ சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க? ரூமை விட்டு நகரவே மாட்டீங்க போல இருக்கு. வாயாடி பேச்ச பாரு. கோச்சுக்காதீங்க பாட்டி, இந்த அழக பார்த்து தானே தாத்தா கிளீன் போல்ட் ஆயிட்டாரு. டைம் ஆயிட்டு இருக்குல்ல, நீ என்னடான்னா பேத்தியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேப்பா. இவளா குழந்தை, இவ என்ன பேச்சு பேசுறா கேளுங்க. என்ன பிரியா இப்ப பார்த்து வம்பு பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா. ஐயோ, இந்த பாரு, கோயிலுக்கு போயிருக்கிற பல்லவி திரும்பி வரதுக்குள்ள நாம கிளம்பி ஆகணும். லேட் நான் ஆயிடுச்சு, ரெடி கிளம்பு. ஆயிட்டேங்க. நீங்க தான் வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க, போங்க. போடி. வா வா. இன்னத்த இவ்வளவு லேட்டு? அத நான் கேட்டதுக்கு தான் கிண்டல் தூள் பறக்குது. இப்ப நீ என்ன கேக்குறியா? இப்ப எதுக்கு தாத்தா தேவையில்லாத ஆர்குமெண்ட்? மம்மி வந்துட்டா டோட்டலா மாட்டிக்க வேண்டியதான். ஆமா, எதுக்கு பாட்டி நின்னுட்டு இருக்கீங்க? கதவை லாக் பண்ணுங்க. சரிடா. ஐயோ, பல்லவி வந்துட்டாளே, இப்ப என்னங்க பண்றது? இப்ப சொல்லு. போச்சு போ. எல்லாரும் ஒண்ணா எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்துமா, பக்கத்துல தான் பல்லவி. பக்கத்துலனா? இல்லம்மா, பக்கத்துல தான். அதாம்மா, எங்கன்னு கேக்குற. இங்கதான். ருக்கு ஆண்டி வீட்டுக்குமா? ருக்கு வீட்டுக்கா? அவங்க வீட்ல என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ருக்கும் எங்க எல்லாரையும் ரொம்ப நாளா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா. அதான் இன்னைக்கு போயிட்டு வந்தலாமே நாங்களாம் கிளம்பணும். இந்த வாள் வேற தொத்திக்கிட்டா. கார்த்திக் வேற எங்கேயும் வெளியே போறான் போல இருக்கு. போற வழியில அப்படியே உங்க கூட வந்துட்டு வரேன்னு அவனும் கிளம்பிட்டான். அவ்வளவுதாம்மா. ஆமா பல்லவி. சரி, அப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் உங்க கூட வரேன். அம்மா பாருங்க பாட்டி. என்ன பாரு பாட்டி, தேவையில்லாம அவளையும் கிளப்பி விட்டுட்டியே. ருக்கு ஆண்டி வீட்டுக்கு தானே போறோம். அங்க மம்மி வர்றதுனால என்ன பிரச்சனை? அங்கதான் அணு ஆண்டி வர மாட்டாங்கல்ல. அணு ஆண்டி வரலனா என்ன, ஸ்ரீநிதி வருவா இல்ல? டேய், பல்லவி ஸ்ரீநிதி அங்க பாத்துட்டா நீ அவளும் சேர்ந்து தன்னை ஏமாத்திட்டத நினைச்சிருவாள. என்ன பண்றது? காதல் விழப்புது. வளர்றதையும் வளர்விட்டு எப்படி முடிக்கிறா பாருடா. கார்த்தி, பல்லவியை நிறுத்துறது முடியாத காரியம். அதனால நீ ஸ்ரீநிதிக்கு போன் பண்ணி அங்க வர வேணான்னு சொல்லிடு. ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? நீ போனை பண்ணி பாரு. பண்றா. என்னாச்சு கார்த்தி? ஸ்ரீநிதி போன் எடுக்கல பாட்டி. என்னடா பண்றது? என்னாச்சுப்பா? அது நான் பைக்ல வரங்கறேன், தாத்தா வேண்டான்னு சொல்றாருமா. ஏன்பா, அவன் தான் அங்கிருந்து எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்றான்ல, அதுக்கு பைக் தானே வசதியா இருக்கும். ஆமாமா. நீ வாடா, வாங்க போலாம். என்னடா பண்றது? சரி வாங்க. வா வா. ரெண்டு பேரும் சும்மா வெளியே போறேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? எங்க தான் போறீங்க அப்படி?
நீங்க 2 பேரும் இப்படியே ஒருத்தர் பாத்துட்டு இருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா அவங்க மட்டும் போலக்கா, நானும் சந்தோஷம் கூட போறோம். அப்படி எங்கடா போறீங்க எல்லாரும்? என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு. அந்த ஃப்ரெண்ட் பேரு வனிதாவா? நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். அக்கா அது வந்து நீ திட்டிடுவோன்னு பயந்துதான். ஏண்டா காமேஷ், உனக்கு பாத்துருக்கிற பொண்ணை நான் மீட் பண்ண கூடாதா? அது இல்லக்கா. அம்மா, நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போறோமா? அங்கெல்லாம் வந்து நீ எதுக்காக கஷ்டப்படணும் தான் நான் உன்கிட்ட சொல்லல. நிவேதா ப்ளீஸ், சும்மா பொய் சொல்லாத. நீங்க வனிதாவை ருக்கு வீட்டுக்கு தானே வர சொல்லிருக்கீங்க. ஐயோ போச்சு, அம்மா மொத்தத்தையும் நின்னு ஒட்டு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நான் சரண்டர் ஆயிடுறேம்மா. சரி இருங்க, நானும் வரேன். இல்ல வேணாமா. ஏண்டா? அது வந்து சரி வாமா, ஆனா 10 நிமிஷத்துல கிளம்பி வரணும். சரி உடனே வரேன். ஏய் லூசா காணி, அம்மா வரதுக்கு எதுக்கு ஓகே சொன்ன? அதுல என்னடி பிரச்சனை? ஐயோ நீ பொடி. எதுக்கு நீ வேதாந்த பிரச்சனை? ஏய், அம்மா வரும்போது பல்லவி ஆண்டி வந்து 2 பேரும் சேர்ந்து அப்பாவை பார்த்தா தானே பிரச்சனை. எப்படியும் பல்லவி ஆண்டி வர போறது இல்ல, அப்புறம் என்ன?